பசங்களாம் உட்காந்து நின்றுந்தாங்க. என்னன்னாக்கா குழந்தைய காணோண்ணா, இது உடஞ்சிருக்குதுண்ணா அப்படின்னாங்க. சரி உடஞ்சிக்குதுன்னு பார்த்தா நான் குஞ்சு பார்த்தா எனக்கு தெரியல. அப்புறம் செல்லில் லைட் அடித்து பார்த்தா ஷூ கறந்தது, வெள்ளை ஷூ. அது உள்ளே கறந்தது. அப்புறம் பார்த்தா வந்து 3 கட்டையாக இருக்கும் சேஃப்டி டேங்கு. அது நாங்கள் தான் அது ஒட்டணுமே. அது போட்டோம். அது குச்சி விட்டேன் தான் இருந்தது. இப்போ இறங்கலான்னு பார்த்தாக்கா தண்ணி வந்து எனக்கு நிலைக்காது. என்னோட ஒரு அடி உயரமாக இருக்கும். ஆமாம். நான் குச்சி என்ன பண்ணோம், குச்சி ஒன்று இருந்தது, அதெல்லாம் விட்டு பார்த்தா இந்த தடுக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. அப்போ தான் ஒரு கம்பி ஒன்று வளைச்சி குச்சியில் கட்டி அதை போட்டு எடுக்கக்குள்ள துணியில் மாட்டி தான் மேலே வந்தது. அப்போ தான் எட்டி கையை பிடிச்சிக்கணும். இல்லை சார், மூச்சு பயிற்சி இல்லைண்ணா. ஆமாம். அங்கேருந்து யார் தூக்காதுன்னு பார்க்கல. ஆனால் அதை பார்த்த உடனே எனக்கு தூக்கணும் பற்றியா, அந்த பதட்டத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் அப்படியே ஓடாண்ட தலையில் கை வச்சு நான் ஓடான்ட்டேன். நேராக வந்து வண்டியில் வந்து படுத்துக்கணும். அப்படியே எனக்கு அதான் தெரியும். பார்த்து அது தெரியல எனக்கு. ஆமாம் ஆமாம். அது எத்தனை மணிக்கு போனதுன்னு தெரியல. ஆமாம் ஆமாம். அது நாங்கள் போனதே 2 மணி தான் அங்கே போனோம். ஆமாம். இதுக்கே நான் 1:30 மணிக்கெலாம் கேட்டுட்டு தான் நின்றுருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்தார், அவர்கிட்ட பேசியிருந்துட்டு தான் அவர்கிட்ட இருந்து தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தான் போய் அங்கே தான் உட்காந்தோம். உட்காந்துருக்குள்ள தான் இந்த மாதிரி காணுன்னு சொன்னதுக்காக உடனே ஓடனாங்க. அதான் கம்பி வேலி சுற்றி போட்டுருக்கோம். அது கம்பி வேலி எப்போ கட்டாச்சுன்னே தெரியல. ஆனால் அந்த கம்பி வேலி பார்க்கல நாங்கள். இதுக்கே நான் டெய்லியும் போய் பார்ப்பேன் நான். ஆனால் இன்னின்ற டைமில் நான் அந்த பக்கம் நான் போகலை. இல்லை நான் போயிருந்தேனாக்கா பார்த்துருந்தேனாக்கா அதை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். நான் பார்க்கல இன்னைக்கு. ஆமாம், அந்த கம்பி வேலி கொஞ்சம் ஓப்பனில் தான் இருந்தது. அது அந்த இடத்துல ஜாயிண்ட் இருந்தது சார். அது அந்த ஜாயிண்ட் வந்து பிரிச்சுன்னுக்குது. அதை கவனிக்காமல் விட்டுக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். இப்போ அப்படியே மாற அடிக்கிற மாதிரி ஆகிடுது எனக்கு. அதெல்லாம் நேராக உடந்து நான் வந்து அதான் யார் தூக்கி வந்ததுன்னு தான் நான் பார்க்கல. மேலேருந்து தூக்கி வச்சேன் பார்த்தியா, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கே தெரியாது. அப்படியே வந்து வந்துட்டேன் நான். என் கூட தான் நான் டிரைவர் ஒரு ஆள், கண்டக்டர் ஏழுமலை, முருகன், நடராஜ். அதுக்கப்புறம் தான் வாத்தியாருங்க வந்தாங்க. வந்துட்டாங்க. நாங்கள் வந்ததுக்கு பார்த்தா வாத்தியாருங்க போயிருந்தாங்க. டீச்சர் சொல்லலை என்கிட்ட. ஜான் தான் இந்த மாதிரி காணன்னு தேடுறாங்கன்னா என்னான்னு போய் பாருங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து போனாங்க. ஆமாம். அதான் அந்த 2 மணிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தானே நாங்கள் போய் உட்காந்தோம். நாங்கள் அதான் உண்மை. அங்கேருந்து தான் அப்படியே தூக்கி வந்தது. அப்படியே வந்தாங்க. கார் இங்கே தான் நின்றுது. கார் அப்படியே எடுத்து தான் காரில் அப்படியே தான் எடுத்து இங்கே ஒரு 10 நிமிஷம் கூட இங்கே லேட்டாக ஆகல. அப்படியே உடனே தான் கிளம்பி போயிட்டாங்க. அதான் சார், அங்கேருந்து தூக்கி வந்தோம். அங்கே தூக்கி வச்சுன்னு உடனே தான் சார் அப்படியே தான் எடுத்து போயிட்டாங்க. உடனே தான் அப்படியே 10 நிமிஷம் கூட லேட் ஆகலை. அங்கேருந்து அப்படியே தூக்கி வந்தாங்க. கார் எடுத்தாங்க. காரில் தான் அப்படியே ஏற்றிருப்பாங்க. இல்லை 1 மணி நேரம் இருக்காது சார். நல்லா இருக்காது. இல்லை ட்ரெஸ்ஸில் நஞ்சு தான் போச்சு. ஆமாம், தண்ணியில் தான் இருந்தது. இல்லை சார், துணி நஞ்சு போயிருந்தது. நான் தானே தூக்கினேன். ஆமாம். இல்லை வெறும் தண்ணி மட்டும்தான். அது சகதிலாம் இல்லை. சகதி வந்து தனியாக இருக்கும். அது வந்து தண்ணி ஃபில்டர் ஆகி தான் என்னாண்ட பக்கம் வரும். அது சார் உடனே தான் சார் கூட்டு போனாங்க. 1 மணி நேரம் கேரளா சார். அது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.